வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி சாஃப்டாக எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 கிலோ மாவு, கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச மாவு தான் எடுத்திருக்கேன். அதோட 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு, தண்ணி நார்மல் வாட்ரு, நம்ம குடிக்கிற தண்ணியே ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு வச்சுருங்க. ஒரே தான் தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கணும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு வச்சுருங்க. ஹாட் வாட்டரோ பாலோ எதுவுமே வேணாம், நம்ம நார்மலாக குடிக்கிற தண்ணி ஊற்றினாலே போதும். இந்த அளவுக்கு மாவு வர மாதிரி தண்ணி ஊற்றி பிசைஞ்சு இந்த மாதிரி அமுக்கி அமுக்கி பிசைஞ்சிருங்க. இப்போ ஃபஸ்ட்டே நம்ம இவ்வளோ பிசையணுன்னு தேவையில்லை, அவ்வளோதான். எல்லாம் ஒன்று சேர பிசைஞ்சிட்டு இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சு ஒரு காற்று போகாமல் தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. காற்று போகக்கூடாது, ஓப்பனில் வைக்காதீங்க, மாவு மாவு காஞ்சிடும். இது மாதிரி மூடி வச்சுட்டு இப்போ எடுத்து நான் சப்பாத்தி கட்டையவே வச்சு நல்லா அடிக்கிறேன். நல்லா மாவு திருப்பி 4 பக்கமும் திருப்பி அடிக்கணும். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கையில் கொஞ்சம் நேரம் பிசைஞ்சாலே போதும், ரொம்ப பிசையணும்னு தேவையில்லை. இந்த சப்பாத்தி கட்டையை வச்சு அடிக்கும் போதே நல்ல மாவு சாஃப்டாகிடும். இது மாதிரி கையை வச்சு நல்லா இழுத்து பிசைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் பிசைஞ்சாலே போதும். பிசைஞ்சு அப்புறம் ரவுண்ட் பண்ணி நம்ம சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஹெல்ப் பண்ண எனக்கு எங்கள் வீட்டுக்கார் வந்திருக்காரு. அவங்க தான் இப்போ இன்றைக்கி சப்பாத்தி தேய்ச்சி தர போகிறாங்க. எனக்கு அளவுக்கு வரமாவு வச்சு நார்மல் சைஸ் உருண்டை பிடிச்சி கரெக்டாக ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு சைஸ் உருண்டை பிடிச்சி இது மாதிரி சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். மாவு ரொம்ப அதிகமாகவும் வச்சிடாதீங்க. ரொம்ப அதிகமாக வரமாவு வச்சிட்டிங்கன்னா அந்த மேலே மாவு வெள்ளையாக திட்டு அப்படியே தெரியும். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா திருப்பி வச்சு தேய்ச்சிக்கோங்க. இப்போ தோசைக்கல்லில் போட்டு நல்லா சூடு பண்ணிடணும். கல் நல்லா அடுப்பு ஹையில் தான் எரியணும், நல்லா சூடில் இருக்கணும் கல். இது மாதிரி 2 பக்கம் ஃபஸ்ட்டு திருப்பி போட்டு சூடு பண்ணிக்கோங்க சப்பாத்தியை. ஏன்னா ஒன் சைடே ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது. சப்பாத்தி ரொம்ப ஹார்டாகிறதுக்கு அதுதான் காரணம். 2 பக்கமும் திருப்பி போட்டு எண்ணெய் லைட்டாக ஸ்பூனில் மேலே அப்படியே ஊற்றிட்டு இது மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சப்பாத்தி நல்லாயிருக்கும். ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. அடுத்து 2வது சப்பாத்தி எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதே மாதிரியே தான் ஃபஸ்ட்டு 2 பக்கமும் வாட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயில் தேய்ச்சிருங்க. ஆயில் தேய்ச்சி ஒன் சைடாக வேக வைக்காதீங்க, அதுதான் சப்பாத்தி ரொம்ப ஹார்டாகுது. 2 சைடுமே சமமாக வேகணும். எண்ணெய் இந்த மாதிரி ஸ்பூன்லேயே தான் நான் தேய்ச்சி விட்றேன். இது மாதிரி லைட்டாக ஆயில் விட்டாலே போதும். சப்பாத்திக்கு அதிக எண்ணெய் விடக்கூடாது. ஆயில் இல்லாமையும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இது மாதிரி கரண்டியில் அந்த தோசை திருப்பிலே வச்சு நல்லா அமுக்கி விடுங்க. நல்லா ஸ்ப்ரெட் ஒரே சமமாக வேகும். இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு, கொஞ்சம் கூட ஹார்ட்னஸ் இல்லை, எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பார்த்திங்களா? நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படியே நம்ம பிச்சு சாப்பிடும்போது அப்படியே ஈஸியாக வரும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இதுக்கு ஒயிட் குருமா, மிக்ஸ்டு வெஜிடபிள் குருமா, காலிஃப்ளவர், கேரட்டு, பீன்ஸு, பொட்டேட்டோ, பட்டாணி எல்லாம் போட்டு மிக்ஸ்டு வெஜிடபிள் குருமா வச்சுருக்கேன். சப்பாத்தியோடு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.